ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து சனி வக்ர பயிற்சியானது நடக்க போகிறது. இந்த சனி வக்ர பயிற்சி காரணமாக ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு தாக்கமானது ஏற்பட போகுதுங்க. சோ அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு, என்ன மாதிரி மாற்றங்கள் உருவாக போகிறது என்பது இந்த வீடியோ மூலம் நிச்சயமா பார்த்து பயன்பெறுங்க. சோ இன்னைக்கு ரிஷபம் ராசி நேயர்களுக்கு தான் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியினால ஏற்படக்கூடிய தாக்கத்தை நாம பார்க்க போறோம். சோ ரிஷப ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. கண்டிப்பா இந்த நேரம் உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு அதற்கு ஏற்றவாறு செயல்படுவதுதான் இப்போ உங்களுக்கு நல்லது. முதல்ல ரிஷபராசி நேயர்களுக்கு கிரக நிலை என்ன மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு அப்படிங்கறத முழுமையாக நம்ம இப்ப தெரிந்து கொள்ளலாம். மிருகசீரிஷம், ரோகிணி, அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களும் கண்டிப்பா உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொள்ளுங்க. சோ உங்களுக்கான கிரக நிலை பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில சூரியன் இருக்கிறார். தனவாக்கு குடும்பஸ்தானத்துல பாத்தீங்கன்னா புதன் மற்றும் சுக்கிரன் அமர்ந்து இருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா குரு சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறார். களத்தலஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் சனி, அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். சோ கிரக நிலை இந்த மாதிரி ஒரு அடிப்படையில தாங்க உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த கிரக நிலை அடிப்படையில பார்க்கும் பொழுது கண்டிப்பா ரிஷபராசி நேயர்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்கள், பல்வேறு விதமான விளைவுகள் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வாங்க விரைவாக பார்த்து பயன்பெறலாம். பொதுவாகவே ரிஷபராசி நேயர்கள் தனது நேர்மறையான உணர்வுகளால் வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படித்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். அதாவது எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி, நேர்மையை தவற விடாமல் நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நபராகவே இருப்பாங்க. உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியினுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு பணம் ரீதியான பிரச்சனைகளில் பார்க்கும் பொழுது பண வரத்து நீங்க எதிர்பார்த்தபடி கண்டிப்பா இருக்க போகிறது. எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பதுதான் இப்போ உங்களுக்கு நல்லதுங்க. எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவு எடுக்காமல் இருப்பதுதான் இப்ப நல்லது. இந்த வக்ர பயிற்சியினுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அவசர முடிவு எடுப்பதற்கு சரி நிறைய தூண்டுதல் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் தூண்டுதல் ஏற்பட்டாலும் நீங்க கடினமாக எந்த அவசர முடிவையும் எடுக்காமல் இருப்பதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த மாதிரி நடந்து கொள்ளுங்க. வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதுதான் இப்ப ரிஷபராசி நேயர்களுக்கு முக்கியமா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுடைய வியாபாரம் தொடர்பாக நீங்க நிறைய அழைய வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். வரவேண்டிய பாக்கிகள் தாமாக வந்து சேருங்க. சோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில காத்திருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு மேல் அதிகாரி சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அழைந்து திரிய வேண்டிய ஒரு சூழல் கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும். இதனால உங்களுக்கு அடிக்கடி டென்ஷன், கோபங்கள் கூட உண்டாகலாம். சோ இந்த மாதிரி டென்ஷன் ஆகாமல் வேலையை சுமூகமாக முடிப்பதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது அதே போல நல்லதுங்க. குடும்பத்தில் பாத்தீங்கன்னா விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வதுதான் இப்போ உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போது ரிஷபராசி நேயர்கள் கவனமா செயல்படுங்க. அது மட்டும் இல்லைங்க, வாகனங்களில் செல்லும் போது அதீத கவனம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அவசியம். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த காரியத்திலுமே அவசர முடிவு எடுக்காமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் பெண்கள் இந்த நேரம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ பெண்மணிகள் இந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பா பின்பற்றி செயல்பட்டே ஆகணும். அரசியல்வாதிகளுக்கு வாக்குவன்மை இப்ப அதிகரிக்கும். பேசி சில காரியங்களை சாதித்து நீங்க முற்படுவீங்க. சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப உங்களுக்கு உருவாகலாம்.
கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இந்த நேரம் அமையலாம். புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேர்ந்திடும். செய்து கொண்டிருக்கும் வேலைகள் மிக சிறப்பாக நடந்து முடியலாம். மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்ப்பதுதான் இப்ப நல்லது. பாடங்களில் சந்தேகம் நீங்கி படிப்பது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு கண்டிப்பா உதவுங்க. ரிஷபம் ராசியில கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி காரணமாக இந்த நேரம் உங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. பணம் சம்பந்தமான விஷயங்களை நீங்க ஈடுபடும் போது கவனத்துடன் இருப்பது அதே போல நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் விஷயத்தை கையாளும் போது எச்சரிக்கையா செயல்படுங்க. வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி வாருங்க. எல்லாவற்றிலுமே மனக்கவலை ஏற்படலாம். வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றி நடந்துடுங்க. அடுத்ததாக ரிஷபம் ராசியில ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் உருவாகி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்களும் தெரிந்து கொள்ளுங்க. இந்த நேரம் தாயின் உடல்நிலையில நீங்க கவனம் செலுத்துவது அவசியம். ஏன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்பட்டாலுமே உடனடியாக கவனத்தில் செயல்படுவது அவசியமாகவே சொல்லியிருக்காங்க. திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவு உங்களுக்கு உண்டாகும். மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி வாருங்க. இந்த நேரம் உங்களுக்கு முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வதுதான் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த தவறாமல் பின்பற்றுங்க. அடுத்ததாக ரிஷபராசியில மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காரணமாக தொழில் வியாபாரத்தில் கவனமா செயல்படுங்க. லாபம் உங்களுக்கு அதிகமாக காத்திருக்கு. பண வரத்து இதனால நீங்க நினைத்தபடி இருக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயமான சூழல் ஏற்படும். உழைப்பிற்கு ஏற்ற பலன் தாமாகவே கிடைக்குங்க. சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வதுதான் இப்போ உங்களுக்கு முக்கியமா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஷபராசினியர்கள் இந்த நேரம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா தெரிந்து கொண்டு வழிபட்டு பாருங்க. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமைகளை வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து வருவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே தீர்க்க உதவியாக இருக்கும். அதுபோல நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை அனைத்துமே அகன்றுவிடும். இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா பின்பற்றி வாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜூலை 14ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்பதை விரிவாக தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.